நாங்கள் மலேசியாலேருந்து வரோம். நாங்கள் 6 படி கம்ப்ளீட் பண்ண தான் வந்திருக்கோம். நல்லா தான் இருக்கு. இது ஒரு மாதிரி தைப்பூசம், மலேசியால தைப்பூசம் இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைப்ல இருக்குது. இப்பொழுதுக்கு அதிர்ச்சியில தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆடுவேன் மேபி. நாங்கள் மலேசியாலேருந்து வரோம். நாங்கள் 6 படி கம்ப்ளீட் பண்ண தான் வந்திருக்கோம் பழமுதிர்ச்சோலை. ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு அழகர் கோயில், ரைட்? ஸோ அதையும் பார்த்துட்டு போகலான்னு இருக்கோம். ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு சிஸ்டர்? நீங்க மலேசியால இருந்து வரணும், தமிழ்நாட்டு மக்கள், இந்த மாதிரி மக்கள் காலையில அழகர் ஒரு வைபோட இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இது ஒரு மாதிரி தைப்பூசம், மலேசியால தைப்பூசம் இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைப்ல இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆடணும்ன்ற மாதிரி இருக்கா? இப்பொழுதுக்கு அதிர்ச்சியில தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆடுவேன் மேபி. நீங்க நார்மலா நியூஸ்லயும் இதுலயும் பார்த்ததுக்கு இப்ப நேர்ல இந்த இடத்துக்கு வந்தது பார்க்கும்போது ஒரு பிளெஸிங்கா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வருஷத்துல ஒரு வாட்டி நடக்கிறதுனால லைக் ஒரு பிளெஸிங்னு சொல்லலாம். நான் மலேசியால இருந்து வரேன். காலையில இவ்வளவு கூட்டம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. மலேசியால தைப்பூசம் இப்படிதான் இருக்கும், இவ்வளவு மக்களுங்க வருவாங்க. முருகனுக்கு அங்க கூட்டத்தை பாத்திருப்பீங்க. இங்க அழகர்னாலே ஒரு வைபு தான். ஆமா, நேத்துல இருந்தே மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. பார்க்கும்போது வழிநடுக சாப்பாடு, சுவாமி ஆட்டம் இதெல்லாம் எப்படி இருக்கு பார்க்கும்போது? ரொம்ப புதுசா இருக்கு எங்களுக்கு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பாக்குறது. நீங்க மலேசியால இருந்து எங்கெங்கெல்லாம் போனீங்க? இப்ப இங்க வந்தது எப்படி இருக்கு உங்களுக்கு? நாங்க ஒரு 3 படி முடிச்சிட்டோம். நேத்து திருச்செந்தூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறோம். இங்க முருகர் பார்த்துட்டு இதோட பழமுதிர்ச்சோலை பார்த்துட்டு இதோட மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் போலான்னு இருக்கிறோம். அழகர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறாரு. பசங்க எல்லாம் வைபா போறாங்க. பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதான் ஃபர்ஸ்ட் டைம்னால நாங்களும் எப்படி வைப் பண்றோம்னு தெரியல. அதான் நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க நல்லா ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க வந்தோம். இந்த திருவிழா நாங்க பார்த்ததே கிடையாது. சித்திரை திருவிழாவை விட இது ரொம்ப பெருசா இருக்கு. அதான் நாங்க மதுரையில தான் இருந்து வர்றோம். ஆனா நாங்க மதுரையில சோதனை இல்ல, இந்த மாதிரி நாங்க கூட்டத்தை பார்த்ததே கிடையாது. இது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அனுப்பிச்சுட்டு சந்தோஷமா நாங்க நல்லா ஜாலியா இருந்து உட்கார்ந்து இருந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம்னு வந்தோம். ஆனா இங்க உட்கார்ற மாதிரி தெரியல, நிக்கிறதுக்கே இடம் இல்லாத மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பிரமிப்பாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க போயிட்டு இது ஒரு 1 வீக் நல்லா கூட்டமா இருக்கும். பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பத்திரமா வந்துருங்க. நாங்க மெயினா வந்து இன்னைக்கு கருப்பனுக்கு வந்து அந்த வாசல் திறக்கிறத வந்து பாக்குறதுக்கு தான் மெயினாவும் வந்தோம். வீட்டு வாசல் அடைச்சிட்டு இந்த வாசல் திறக்க. ஆமா ஆமா, அழகர்னால எப்பவுமே மாசு. காலையில ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி வந்திருக்கீங்க. என்ன வைப் பண்ண போறீங்க? உங்க டீம் உள்ள போய் தான் தெரியும். உள்ள போய் தான் தெரியும். இருக்கு கண்டிப்பா தெரியலையே. ஒரே ஜாலியா இருக்கு. இன்னைக்கெல்லாம் காலேஜ் லீவ் போட்டு சாமி பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம். ஒரே என்ஜாய் பண்றதுக்காண்டி வந்திருக்கோம். செம ஜாலியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். இது 12 படி கருப்புக்கு சாத்த போறோம். மற்ற நாள் கருப்பனை வந்து வணங்குறது இன்னைக்கு வந்து இப்போ மக்களோட மத்தியில வந்து வணங்குறது எப்படி இருக்கு இந்த தருணம்? இன்னைக்கு வந்து வணங்குறது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆடி பௌர்ணமின்றனால ரொம்ப ஸ்பெஷல். இது வருஷத்துக்கு ஒரு நாள் இருக்கிறதுனால. நடந்தே வரீங்களா இல்ல வண்டியில தான் வந்தோம். முன்னாடி இது 5 அடி. எத்தனை வருஷம்? இது கிட்டத்தட்ட அப்பாவோட வேண்டியதில் இப்பதான் டைம் கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க எத்தனை வருஷமா அந்த சனா கூட எடுத்துட்டு வரீங்க? எங்க இருந்து எத்தனை நாளா வந்துட்டு இருக்கீங்க? 1:30 மணிக்கு கிளம்பணும் மீனாட்சி அம்மன் இருந்து. இப்போ அங்கிருந்து நடப்பயணமா வந்துருக்கோம் 12ஆம் படி கருப்பனை தரிசிக்க. மற்ற நாள் 18ஆம் படியான அழகரையை வழங்குறதுக்கு இன்னைக்கு வந்து வணங்குறது எப்படி இருக்கும்? இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இன்னைக்கு எப்படிலாம் விரதம் இருந்து வருவீங்க? எங்கெங்க இருந்தெல்லாம் ஊர்ல இருந்து 15 நாள் விரதம் இருந்து ஒரு தர விரதம் 2 தர விரதம் இருந்து 15 நாள் விரதம் இருந்து நம்ம நடப்பயணமா வந்துருக்கோம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உலகாணில இருந்து வரோம்.